பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிகராக அரசியல் செய்யக்கூடிய தலைவர் காங்கிரஸ் கட்சியில் இல்லை என்ற விமர்சனம் இருந்து வருகிறது. ராகுலால் மோடியை சமாளிக்க முடியவில்லை என்று காங்கிரஸ் தலைவர்களே சிலர் கூறுகின்றனர். சமீபத்துல ராகுல் வெளிநாடு சென்றிருந்த போது அவருடைய இடத்தில் இருந்த அவருடைய சகோதரி பிரியங்கா அனைத்தையும் கவனித்துக் கொண்டாங்க. குறிப்பாக பார்த்தோம் என்றால் லோக்சபாவில் அவங்க பேசிய விதம் அனைவரையும் கவர்ந்தது. லோக்சபாவில் பேசுவதற்கு முழு அளவுல பிரியங்கா தயார் நிலையில் வந்திருந்தாங்க. இதனால காங்கிரஸில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காங்கிரசின் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுலின் தலைமை மீது இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் சிலரே அதிருப்தியில் இருப்பதாக சமீபத்துல தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக பீகார் சட்டசபை தேர்தலின் போது கூட்டணி கட்சியின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ள ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. ஆனால் ராகுலோ கண்டும் காணாத வகையில நடந்து கொண்டாரு. ஒரு மாதமாக தொகுதி பக்கமே வரவில்லை என போஸ்டர் அடித்து தேடக்கூடிய அளவுக்கு ராகுலின் செயல்பாடு இருந்துச்சு. அதற்கேற்ப பீகார் சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்ததால ராகுல் மீது கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். மேலும் எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து எழுப்பியிருக்கக்கூடிய புகார்களும் முந்தைய தேர்தல் முடிவுகள் பற்றி தேர்தல் கமிஷனை விமர்சித்து ராகுல் எழுப்பிய குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்றவை என தெரிந்து பணியளித்தன. கடைசியாக மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட ராகுலின் தேர்தல் வியூகம் ஈடுபடல. இதனால மும்பை மாநகராட்சி தேர்தல்ல காங்கிரஸை சுழற்றிவிட உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கு மேலாக ஒடிஷா காங்கிரஸ் தலைவர் முகமது முஹிம் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து ராகுல், மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோரை நீக்க வேண்டும், அவங்களுக்கு பதிலாக பிரியங்காவை தலைமை பதவியில் அமர்த்த வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தது காங்கிரஸ் கட்சிக்குள்ள புயலை ஏற்படுத்தியது. இதனால கட்சியிலிருந்து முகமது முஹிம் உடனடியாக நீக்கப்பட்டார். வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்த மதத்தினர் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களை காக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமீபத்தில் பிரியங்கா பேசியிருந்தாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயகம் உலக சொத்து. அதன் மீதும் அரசியல் சாசன அமைப்பின் மீதும் நடத்தப்படக்கூடிய தாக்குதல் உலக ஜனநாயக முறைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் என விமர்சித்தது பிசுபிசுத்து போனது. இதற்கு பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவாலா அளித்திருக்கக்கூடிய பதிலடையும் ஒரு காரணம். இது குறித்து அவர் கூறியது, ராகுல் மிகுந்த விரக்தியில் இருக்கிறார். ஏனென்றால் சொந்த கட்சியினரே அவரை ஒதுக்கி துவக்கிவிட்டனர். காங்கிரஸ் எம்பிக்கள் சசி தரூர், இம்ரான் மசூத் உள்ளிட்டோர் ராகுலை நம்ப தயாராக இல்லை. அவரது இடத்திற்கு பிரியங்காவை கொண்டு வர வேண்டும் என விரும்புகின்றனர். அதோடு சபாநாயகர் ஏற்பாடு செய்திருந்த தேநீர் விருந்திலும் பிரியங்கா கலந்து கொண்டதோடு பிரதமர் மோடியுடனும் பேசிக் கொண்டிருந்தாங்க. மேலும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து கேரளாவில் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் குறித்து பிரியங்கா பேசினாங்க. ஆனால் ராகுல் இதுவரை சபாநாயகர் கூட்டிய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது கிடையாது. பிரியங்கா அந்த நடைமுறையை மாற்றி இருப்பது பாஜகவுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பிரியங்கா குறித்து காங்கிரஸ் எம்பி இம்ரான் மசூத், பிரியங்காவுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவரது பாட்டி இந்திராவை போன்று வலுவான பிரதமர் என்பதை நிரூபித்து காட்டுவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து பிரியங்காவோட கணவர் ராபர்ட் வதேரா, அரசியலில் பிரியங்காவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. இந்த நாட்டில் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவதிலும் அவருக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக நினைக்கிறேன். இது காலப்போக்கில் நடக்கும். இது தவிர்க்க முடியாதது என்று நான் நினைக்கிறேன். பிரியங்காவை பலரும் பிரதமராக பார்க்க விரும்புகின்றனர். பிரியங்காவை மக்கள் பாராட்டுகின்றனர். பிரியங்கா தனது பாட்டி இந்திரா, தந்தை ராஜுவிடமிருந்து அதிகம் கற்றிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் அவரை பாராட்டுகிறார்கள். அவரிடம் அந்த தகுதி இருப்பதை மக்கள் பார்க்கிறார்கள். அவர் பேசும்போது மனதிலிருந்து பேசுகிறார். உண்மையில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறார். மேலும் அவரை பற்றி விவாதிக்கிறார் அப்படின்லாம் வதேரா கூறினாங்க. ராகுல் தலைமையில காங்கிரஸ் கட்சி தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. இதையடுத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியில் மாற்றத்தை விரும்புவதாக பெயர் சொல்ல விரும்பாத தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்காரு. இது குறித்து அந்த தலைவர் மேலும் கூறுகையில, பிரியங்காவை எளிதில் அணுக முடிகிறது. ஆனால் ராகுலை கட்சியினரால் எளிதில் அணுக முடியவில்லை. அவரை சுற்றி இருப்பவர்கள் சொல்வதைத்தான் ராகுல் கேட்டு செயல்படுகிறார்.
ஆனால் பிரியங்கா அப்படியல்ல, அனைவருடைய கருத்தையும் கேட்கிறார். அதோடு பிரியங்காவை பார்ப்பது மறைந்த இந்திராவை நேரில் பார்ப்பது போன்று இருக்கிறது அப்படின்னு தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் தலைவர்களின் இந்த கருத்தால ராகுல் மீது காங்கிரஸ் நம்பிக்கை இழந்து விட்டதாக பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. பாஜகவில் மோடிக்கு பிறகு வேறு ஒருவர் தலைவராக வரும்போது அவரை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று காங்கிரஸ் தலைவர்கள் கருதுகின்றனர். எனவே பிரியங்காவினை காங்கிரஸ் கட்சியில் முன்னிலைப்படுத்துவதற்கு இதுவே சரியான நேரம் என்று கட்சியில் தலைவர்கள் பலரும் நினைக்கின்றனர். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.